Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. ஐயா வாங்க, அம்மா வாங்க. இந்த வருஷத்தோட சூப்பர் ஹிட் படம் நம்ம தியேட்டர்ல ஓடுது. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. ஒரு தடவை இந்த படத்தை பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப இத பாத்துக்கிட்டே இருப்பீங்க. அட வாங்கப்பா நண்பர்களே, வந்து படத்தை பாருங்க. இது ஜாலியா இருக்கும். நம்மளோட சூப்பர் ஹிட் படமா இது, வந்து பாருங்க, ஜாலியா இருக்கும். நீங்க உங்களோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி ஒரு பிலிம் பாத்திருக்க மாட்டேங்கப்பா. என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் நல்லா பிலிம் காட்ட கத்துக்கிட்டேன். வாங்க. அட மோட்டு, நீ என்ன படத்தை காட்ட போற? இதுக்கு பேசாம என்ன மாதிரி டீ மாஸ்டரா இருக்கலாம். 4 பேர் வந்து டீயாவது குடிச்சிருப்பாங்க. இங்க என்ன நடக்குது? சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், மரியாதையா இந்த படத்தை பார்த்துட்டு போங்க. சிங்கம் சார், உங்க சட்டத்து மேல ஆணையா சொல்றேன், என்னால இந்த படத்தை பார்க்க முடியாது. இப்ப எங்க வேலையை தான் நாங்க பார்க்க போறோம். அட மோட்டு பத்லு, கத்தி கத்தி தொண்டை தண்ணி வத்தி போச்சுன்னா என் கடையில வந்து டீயை குடிச்சிட்டு போங்க. என்ன ஏ நண்பா மோட்டோ, என்ன மன்னிச்சிருப்பா, என்னால இந்த படத்தை வந்து பார்க்க முடியாது. அது பரவாயில்ல பாக்ஸர் அண்ணாச்சி, நீங்க ஏதோ அவசர வேலையா வெளியே போறீங்க போல இருக்கு, போயிட்டு வாங்க. அட அதெல்லாம் ஒண்ணு இல்ல மோட்டோ, நான் போய் நிம்மதியா படுத்து தூங்க போறேன். அதோட இந்த வீணா போன படத்தை பாக்குறத விட நிம்மதியா படுத்து தூங்குறது நல்லது இல்லையா? சரி, நான் வீட்டுக்கு போய் தூங்குறேன், சரியா? மோட்டு பத்லு, இந்த படத்துல ஹீரோவா போட்டிருக்க வேண்டியது இந்த டான். அப்படி பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட ஷோ ஃபுல் ஆன். ஓ பாஸ், ஓ என்னமா பச்சனல சொல்றீங்க? டேய் 10 மணியா ஏதாவது பண்ணுடா. பையன் காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? ஐடியா. ஒருவேளை நம்ம ஏகப்பட்ட செருப்பையும் சூக்களையும் எடுத்துட்டு வந்து தியேட்டருக்கு முன்னால போட்டோம்னு வச்சுக்கங்க. அந்த வேலை போறவங்களுக்கு எல்லாம் என்ன தோணும்னா, ஏகப்பட்ட மக்கள் உள்ள படம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு தோணும். குட் ஐடியா. இப்ப நாம பாப்போம் யார் படம் பார்க்காம போறாங்கன்னு. வாங்க வாங்க, வந்து பாத்தீங்களா? கூட்டம் அலமோதிக்கிட்டு இருக்கு. ஹவுஸ்ஃபுல் ஆவறதுக்கு இன்னும் 2-3 டிக்கெட் தான் இருக்கு. சீக்கிரம் வந்து வாங்கிக்கங்க. வாங்க, சீக்கிரம் வாங்க, வந்து பாருங்க, படம் ஆரம்பிச்சிட போறோம். அவ்வளவுதான். ஹலோ மோட்டோ, இங்க கேளுங்க. யாருன்னா படம் பாக்குறதுக்காக செருப்பு வெளிய விட்டு போவாங்களா? என்ன காமெடி? ஏதாவது நம்பர் மாதிரி இருக்கா? இந்த தியேட்டரை நாங்க ரொம்ப சுத்தமா சுகாதாரமா வச்சிருக்க ஆசைப்படுறோம். அழுக்குப்படுகிறதுனால ஏகப்பட்ட வியாதிகள் பரவுது இல்ல. அடேங்கப்பா, பிரமாத மோட்டு பத்லு, பிரமாத கலக்கிட்டீங்க. உங்களோட ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்காக ஒரு 4 டிக்கெட் கொடுக்குறீங்களா? சொன்ன மாதிரி படம் ஹிட்டா இருக்குமோ? இத்தனை பேர் உள்ள போயிருக்காங்கன்னா கண்டிப்பா படம் நல்லா தான் இருக்கும். பாப்போம். மொத்தத்துல அண்ணாச்சி எனக்கு ஒரு 5 டிக்கெட். எனக்கு ஒரு 2 டிக்கெட் கொடுங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் முட்டிக்கிட்டுலாம் வரக்கூடாது. ஒருத்தர் பின்னால ஒருத்தர் வரிசையா ஆர்டரா வரணும். வரிசையா வர்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னடா இது? ஏ மோட்டு பத்லோ, ஏகப்பட்ட ஜனங்க தியேட்டருக்குள்ள இருக்காங்கன்னு சொன்னேன், இங்க வந்தா ஒருத்தனையும் காணுமே, என்ன சொல்ற? இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. எல்லாரையும் ஒழுங்கா படம் பார்க்க வான்னா யாரும் வரல. இது எப்படி இருக்கு? படத்தை நீங்க பார்த்துதான் ஆகணும். ஏய் மோட்டு பத்லோ, நீங்க எல்லாம் சேர்ந்து எங்களை ஏமாத்திட்டீங்கல்ல. நீங்க தானடா சொன்னீங்க உள்ள ஏகப்பட்ட பேர் படம் பார்த்துட்டு இருக்காங்க, ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஓ, இவங்க எல்லாரும் நம்மள ஆக்கிட்டாங்க முட்டாள். அதுக்கு பதிலா இவங்க எல்லாருக்கும் நாம கொடுக்கணும் கட்டையால். அட்டாக்! ஏய் வந்து அவனுங்களை அடிங்கடா. உடம்பெல்லாம் வலிக்குதுடா, ஏதாவது ஆனா ஒரு விஷயம் மட்டும், எப்பயுமே நம்ம தைரியத்தை மட்டும் கைவிட்டுறவே கூடாது. நாம இப்ப வேற எதையாவது பிளான் பண்ணியே ஆகணும். நீயே ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுடா. பயிர் காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? ஏதாவது சூப்பரான உருப்படியான பிளான் பண்றா. ஊர்ல இருக்க எல்லா ஜனங்களும் நம்ம படத்தை பார்க்க வரணும். ஐடியா. ஹலோ, காலை காலை சென்று மாலை வீடு திரும்பி அருமையான பாட்டாளி மக்களுக்கு ஒரு நைட் செய்தி. உங்களுக்கு என்ன சொல்ல வரும்னா, மோட்டு பத்லு சார்பா
இன்னைக்கு ராத்திரிக்கு ஒரு நிகழ்ச்சி. அதாவது நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஏன் கிரிக்கெட் ஸ்டம்ப் மாதிரியே நிக்கிறீங்க நண்பர்களே? உங்களுக்காக இன்னைக்கு ராத்திரி மோட்டு பத்லு சார்பா ஒரு அழகான பார்ட்டி நடைபெற போகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். டாக்டர் ஜட்காவோட கேரேஜுக்கு எல்லாரும் வாங்க. மறந்தும் இருந்து விடாதீர்கள், இருந்தும் மறந்து விடாதீர்கள். டாக்டர் ஜட்காவோட கேரேஜுக்கு வாங்க. ஆர்டினரி மனுஷனும் வரலாம், அகலமா வளர்ந்தவங்களும் வரலாம், மறந்துடாதீங்க. ஒரு படம் சூப்பர் ஹிட் ஆனா பார்ட்டி கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது எப்பவும் நடக்கும். ஆனா படம் அட்டர் ஃபிளாப் ஆகி கூட பார்ட்டி கொடுக்குறானுங்களே, இது புது விஷயமா இருக்குது. அடே, நமக்கு என்ன தெரியும் அண்ணாச்சி? வாங்க நைட்டு பார்ட்டிக்கு போய் தான் பாப்போமே. இது பாருங்க, யாரும் சண்டை போடாம ஒருத்தர் தள்ளிக்காம எல்லாம் வரிசையில வாங்க. ஒரு டிக்கெட் 10 ரூபாய். 10 ரூபாய் கொடுத்து டிக்கெட்டை வாங்கிட்டு ஒழுங்கா போய் படத்தை பாருங்க. டிக்கெட்டா? டிக்கெட் எதுக்காக மோட்டு கேக்குற? அது முன்ன பின்ன தெரியாத எந்த மண்டையிலும் உள்ள போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான். அது மட்டும் இல்ல, நீங்க கொடுக்கறது 10 ரூபா தான். ஆனா நாங்க கொடுக்கற பார்ட்டி 1000 ரூபாய் மதிப்பு உள்ளது, ஞாபகம் வச்சுங்க. நீ சொல்றது சரியாதான் பாருக்கு. ஏய் மோட்டு, நீ ரொம்ப பெரிய புத்திசாலி ஆயிட்ட. அடே மோட்டு, பார்ட்டி எங்கடா? ஆனா இதே இடத்துல தான் நம்ம பார்ட்டி வந்து இன்னைக்கு ராத்திரி தான் ஏய் நடக்கும். மோட்டு பத்லு, பார்ட்டின்னு சொல்லிட்டு எங்களை ஏமாத்தி கொண்டு வந்து இந்த டப்பா படத்தை காட்ட போறியா? இப்ப என்ன தப்பு செஞ்சேனடா? அனௌன்ஸ் பண்ண வாயிலே இந்த குத்து குத்துனீங்க. என்னடா படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால எங்களுக்கு எண்டு கார்டு போட்டீங்க? வேண்டாம், இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. இனிமே சினிமா தியேட்டர் பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாதுடா. அட வாங்கப்பா, ராத்திரி முழுக்க நம்ம இங்கே எங்கனா பதுங்கி இருக்கலாம். விடியும் போது ஜனங்களோட கோவம் நல்லாவே தணிஞ்சிருக்கும்பா. ஆமாம்பா, இப்ப நம்ம அவங்க கிட்ட மாட்டினா பின்னி பெடல் எடுத்துருவாங்க. சொன்னா கேளுங்கப்பா. வாங்க, வீட்டுக்கு போலாம். எல்லாரும் அவங்க கோவம் தெரிஞ்சு அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. வாங்க, நாம இந்த நேரத்துல போய் நம்ம வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம். அட அங்க பாருங்க, மோட்டு பத்லு அங்கதான் இருக்காங்க. வாங்க எல்லாரும். ஆரம்பிச்சுட்டாங்கயா. ஏன்டா ஒண்ணுமே வரீங்க? டேய். ஓடுங்க புடிங்க. இங்க புதுசா வந்திருக்க கோயில எங்க இருந்து வந்துச்சு? இங்க இருக்கிற சாப்பாடு ஃப்ரீயா சாப்பிட்டு போலான்னு வந்துச்சுங்களா? ஏய் விடாத, குத்தி கொன்னுடு. குக்குடுக்கு, நம்ம சாப்பாட்டை அவனுக்கு தின்றானுங்க, அதுவும் ஃப்ரீயா. குக்குடுக்கு. அடே மோட்டு, ஓடிடுறா, இங்க இருந்து ஓடிடு. இந்த சேவலங்க எல்லாம் நம்ம மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. பாரபட்சமில்லாம குதிச்சாங்க. பயம் இருக்கட்டும், ஜாக்கிரதை. யாருக்கிட்ட? எவன்டா அது நம்ம ஏரியாக்குள்ள வந்து நம்ம சாப்பாடு சாப்பிடுறது? விடாத, அவனுக்குள்ள போய் முட்டு எட்டி மிதி. அவங்கள பார்த்தா நம்ம ஆளுங்க மாதிரியே இருக்காங்க. ஆமா, நம்ம ஆளுங்கதான். அங்க பாக்குறதுக்கெல்லாம் டைம் இல்ல, பதறிக்கிட்டு ஓடி வந்துருங்க. திட்டிருவாங்க. ஓடுமா, நிக்காத. அட கடவுளே, மோட்டு பத்லு, உங்களோட சேர்ந்து நானும் திருட மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கேன். சேவலுங்க ஒரு பக்கம் கொத்தி தீர்த்திருச்சு, எரும மாடுங்க கொம்பாலேயே முட்டி தள்ளிருச்சு. இனிமே என்னென்ன அனுபவிக்கணும்னு தெரியல. சீக்கிரம் இதை ஒரு முடிவு கொண்டு வாங்கடா. அடே, இது ரொம்ப பெரிய பாறையா இருக்கு. எல்லாரும் சீக்கிரமா ஒண்ணு கொடுங்கப்பா. சீக்கிரம் ஒண்ணு கொடுங்கப்பா. பாறை ஆயிடலாம். அப்பா.
ஊரு எத்தனை மலை எத்தனை ரோடு எத்தனை காடு இதெல்லாம் ஒரு பொழப்பு. சாரி, உங்ககிட்ட எல்லாம் நான் சாரி கேட்டுக்கிறேன். எங்க எல்லாரையும் நீங்க மன்னிச்சிடுங்க. ஆனா எதுக்காக சாரி சொல்றீங்க? உங்க எல்லாரையும் நாங்க சூக்களையும் செப்பல்களையும் காட்டி ஏமாத்திட்டேன்ல, அதுக்காக தான் இந்த சாரி. டாக்டர் ஜட்காவோட கேரேஜுக்குள்ள தள்ளி அதை எல்லாத்தையுமே நாங்க மூடிட்டோம். அதனால என்ன பிரச்சனை? எதுக்காக இப்ப சாரி கேக்குறீங்க? எல்லாத்துக்கும் மேல உங்க எல்லாரையும் கட்டாயப்படுத்தி ஒரு படத்தை காட்ட ட்ரை பண்ணலாம், அதுக்குதான். ஏய் ஆனா நாங்க எல்லாரும் உன்கிட்ட தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் உன்னை துரத்திட்டு வந்தோம். தேங்க்ஸ். மோட்டு பத்லு டாக்டர் ஜட்காவுடி கேரேஜ்ல உட்காந்து நாங்க உங்க படத்தை பார்த்தோம். அந்த படம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நாங்க எல்லாரும் அதை ரசிச்சோம். நாங்க எல்லாரும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் இங்க வந்திருக்கோம் மோட்டு. அட என்ன சூப்பரான படத்தை கொண்டு வந்திருக்கீங்க மோட்டு பத்லு, பிரமாதம். அப்படின்னா உங்க எல்லாருக்கும் அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்றீங்களா? அட ஆமாப்பா, நாங்க எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் அந்த படத்தை உங்களோட பார்க்கலாம்னு ஆசைப்படுறோம். அதுக்காக கூட்டிட்டு போலான்னு தான் வந்தோம். உண்மையை சொல்ல போனா அது ரொம்ப சூப்பரான படம் மோட்டு பத்லு. சோதனை மேல சோதனை, கடைசியில சாதனையா? இப்ப நீ சொன்னல அதையே அடுத்த படத்துக்கு டைட்டில் வச்சலாம். அடே மோட்டோ, இப்ப இத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்ல. எல்லாரும் கிளம்பி வாங்க, நம்ம ஜாலியா போய் படத்தை பார்த்துட்டு கடைசியில ஒரு டான்ஸ் போட்டு செலிப்ரேட் பண்ணலாம். என்ன நான் சொல்றது? வாங்க போலாம். வாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து உட்கார்ந்து சினிமா பார்க்கலாம். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.